Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசைன் ஒரு மல்டி கலர் டிசைன், ஒரு லேஸ் மாடல். நீங்க இதல குச்சு வேணாலும் கட்டிக்கலாம். நான் இத வந்து ஒரு லெந்த் அது ரேண்டமா நான் எடுத்து நாட் போட்டுருக்கேன். ஒவ்வொரு கலரும் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் அந்த மாதிரி ரேண்டமா எடுத்துர்க்கேன். ரேண்டம் அப்படினா என்னன்னா வந்து ஒரு லெந்த், அதாவது நான் வந்து நம்ம கேலண்டர் அட்டை காமிப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒன் டைம் ஃபுல் ரவுண்ட் ஒன் டைமில் நான் சுற்றினதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பேஸ் ஃப்ரண்ட் சைட் போடுறேன். இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். நிறையா கலர்ஸை டார்க் கலர் லைட் கலர்னு மாற்றி மாற்றி சுற்றிருக்கேன். இப்போது பேஸ் வந்து ஃபுல்லாக நம்ம செயின் கிளாத் லாக் அதுதான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் சாரியோட ஃப்ரண்ட் சைடு ஒரு செயின் போட்டு கிளாத் லாக், தென் ஒன் செயின் போட்டு கிளாத் லாக். ஸோ ஃபுல் சாரியும் ஃபஸ்ட் லேயர் இந்த மாதிரி தான் வரப்போகுது. மல்டி கலரில் போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம த்ரெட்டோட அளவு நம்ம இதில் முக்கியம் அப்படி இல்லை, நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு நம்ம ஜாயின் பண்ணுற த்ரெட்டு தான். ஸோ ஈவனாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு த்ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி அளந்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேஸ் லேயர் போட்டுட்டேன் ஃபஸ்ட் லேயர். ஸோ அடுத்து கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. தென் டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டு கீழே 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். கீழே 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தென் 2 செயின் போடுங்க. போட்டுட்டு அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு 5 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போடுவோம். டபுள் க்ரோஷா அப்படிங்கிறது நீடில் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுக்கும்போது 3 த்ரெட் இருக்கும். 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதுதான் டபுள் க்ரோஷா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை 5 டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே நிறைய டிசைன்ஸ் நம்ம பார்த்த டிசைன்ஸ் தான். பட் இதை மல்டி கலரில் போடும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். 5 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் திருப்பி டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது கேப்பில் உள்ளே விடுங்க. 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது கேப்பில் உள்ளே விட்டு நம்ம திருப்பி டபுள் க்ரோஷா. நம்ம எதுக்காக கீழே செயின் போடுறோம், இந்த சிங்கிள் க்ரோஷா போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கும் உங்களுக்கு டிசைன். இல்லைன்னா நம்ம வந்து க்ராஸில் வச்சு பார்த்து கரெக்டாக நம்ம கிளாத்தில் லாக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணுவீங்க, அடுத்த தடவை கொஞ்சம் தள்ளி போனால் டிசைன் கொஞ்சம் படுத்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ் லேயர் போட்டுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஈவனாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து 5 டைம்ஸ் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ 2ஆவது செட் நான் போட்டிருக்கேன். இப்போ 3ஆவது செட் வரும்போதே எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த பர்பிள் கலர் எனக்கு தீந்துருச்சு, பிங்க் கலர் டார்க் பிங்க் தீந்தாச்சு. நான் அடுத்து எல்லோ கலர் எனக்கு அப்படியே ஜாயின் ஆகிடுது. ஸோ அந்த ஜாயின் பண்ண இடம் பெருசாக உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம். டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு திருப்பி அந்த டபுள் க்ரோஷாக்குள்ளே நம்ம விட்டு 5 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி டபுள் க்ரோஷா போடுவோம். ஸோ ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 5 டைம்ஸ் போட்டுட்டு திருப்பி கீழே 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி பாருங்கள் கலர்ஸ் எப்படி மாறி மாறி அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த லேயர் செகண்ட் லேயரை நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். இது செகண்ட் லேயர் வந்து நமக்கு ராங் சைடில் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ரைட் சைடில் போட்டுட்டு அப்படியே சாரியை டர்ன் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் நம்ம போட்டுட்டு வரோம். இப்போ ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை பார்த்துடலாம் எப்படி போட்டோன்னு. டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு டபுள் க்ரோஷா போட்டுடலாம். தென் 2 செயின் போடலாம். செயின் போட்டுட்டு திருப்பி அந்த கேப்பில் டபுள் க்ரோஷா கேப்பில் 5 டைம்ஸ் வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட போகிறோம். டபுள் க்ரோஷா அப்படிங்கிறது ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா 3 த்ரெட்டு உங்கள் நீடில் இருக்கும். 2 நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் க்ரோஷா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 5 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா போட்டுட்டு எண்டில் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுதான் சாரியோட ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா இறுக்கி போடுங்க, டைட்டாக போடுங்க. டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எண்டில் கொண்டு போய் நாட் போட்டுடுங்க. சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் போட்டுடுங்க. செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் லேயருக்கு நம்ம டர்ன் பண்ணணும். சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த
எட்ஜில் நம்ம தைக்க போகிறோம். 4 செயின்ஸ் போட்டு நான் வந்து வச்சு பார்க்குறேன் அந்த எட்ஜ் கரெக்டாக இருக்கான்னு. இல்லை எனக்கு ஸோ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா 5 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அது சுருங்கக்கூடாது, நீட்டாக உங்களுக்கு மேலே வந்து நிற்கணும். இப்போ இதை எங்கே கொண்டு போய் லாக் பண்ணோம் அப்படின்னா 2 செயின் போட்டு 5 தடவை டபுள் க்ரோஷா போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடுறேன். பாருங்கள் சுருங்கவே இல்லை, நீட்டாக இருக்குது. தென் 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் ஃபஸ்ட் நான் 2 செயின் போட்டு வச்சு பார்க்குறேன் உங்களுக்கு இழுக்க வருதா அப்படின்னு. எனக்கு ஸோ கரெக்டாக இல்லை, ஸோ அதனால் 3 செயின் போட்டுக்கிறேன். 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த ஆர்ச்சோட எட்ஜில் உள்ளே விட்டு நான் டபுள் க்ரோஷா போட்டுக்கிறேன். தென் இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இந்த டபுள் க்ரோஷா ஃபுல்லாக நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா தான் போட போகிறோம். ஒரு வி ஷேப்பில் கொண்டு வரணும், அதாவது ஜிக்ஸாக் ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டிசைனை நான் இந்த மாதிரி போடுறேன். திருப்பி இதிலே நீங்கள் வந்து டபுள் க்ரோஷா போட்டிங்க அப்படின்னா கீழே போட்ட அதே லேயர் நமக்கு மேலேயும் கிடைக்கும் ஒரே மாதிரி. 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த எட்ஜ் இப்போ நம்ம தைக்கிறது எல்லாமே செகண்ட் லேயரோட மேலே இருக்க அந்த எட்ஜில் மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். 5 டைம்ஸ் போட்டுருங்க சிங்கிள் க்ரோஷா. சிங்கிள் க்ரோஷா அப்படிங்கிறது உள்ளே விட்டு எடுத்தால் போதும். தென் திருப்பி 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றிட்டு அடுத்த எட்ஜு, அதாவது 2 செயின் போட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷாக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அந்த கேப்பு, இந்த 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்க கேப்பு அந்த இடத்துக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. தென் ஒரு செயின் போட்டுட்டு 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போடுறோம். அந்த டபுள் க்ரோஷாக்கு உள்ளேயே 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போடும். இது பார்க்க வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதையே வந்து மேலேயும் ஹெவியாக வேணும், டபுள் கலரில் மல்டி கலரில் இருக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மேலேயும் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷா போடுறதுக்கு பதில் நீங்கள் டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். அது இன்னும் கிராண்டாக இருக்கும். நான் இதில் வந்து குச்சு கட்ட போகிறதில்ல, லேஸ் பேட்டர்னில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து மேலே இருக்க டாப் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். இது நீங்கள் குச்சு கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு க்ராஸாக குச்சு வந்து கட்டிக்கலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு கீழே இருக்க டிசைனோட எட்ஜில் உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க டபுள் க்ரோஷாவில். தென் ஒரு செயின் போட்டுட்டு 5 டைம்ஸ் நம்ம சிங்கிள் க்ரோஷா போடுவோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக டிசைன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் போடுறதுல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கீழே லைட் கலர் இருக்கும், மேலே வந்து டார்க் கலர் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற அளவு நம்ம த்ரெட்ஸை ஜாயின் பண்ணுறத வந்து கொஞ்சம் ஈவனாக, ஒன்று வந்து ரொம்ப பெருசாக ஒன்று கம்மியாக அப்படி எடுக்காமல் ஒரே சைஸில் எல்லா த்ரெட்டையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டிசைன் வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த பாருங்கள் அப்படியே மாறி மாறி எப்படி வருது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ரேண்டமாக நம்ம வந்து ஜாயின் பண்ண த்ரெட்டு தான் இது. ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணனால கரெக்டாக கீழ் லேயரில் வந்து டார்க் கலர், மேல் லேயரில் வந்து லைட் கலரில் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்த டிசைனாக தான் இருக்கும், ஆனாலும் வந்து மல்டி கலரில் போடும்போது அதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.